நீ அப்பா குளத்திற்கு வரதை எந்த கும்பனாலையும் தடுக்க முடியாதுன்னு நேற்றுக்கு நைட்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தான். சும்மா தானே, காலையில சும்மாவே இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் நல்லாதான் இருக்குது. அதாவது இந்த விஷயத்தை எப்படியாவது பூதாகரமாக்கி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி, குளத்தூர்ல ஒரு தோக்கல, தோற்கடிக்கப்பட்டார், அவர் உண்மையாவே தோக்கல, இவங்கதான் ஏதோ பண்ணிட்டாங்க, அதுல போய் உட்கார்ந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் ஏதோ ட்ரை பண்றாங்க. அவர் சிம்பிளா முடிச்சு போயிட்டார். இல்லையே, இல்ல நல்லாதான், ஆல் குட், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தோத்ததுதான். அதுக்கு அவங்க நைட்டு கொடுத்த வரைக்கும் எலிவேஷன் இருக்கேன் அந்த சந்துல. இனி அவ்வளவுதான் 30 மேல தனிச்சு. இப்ப புரியுதா, இனி 234 தோண்டி எடுக்க போறோம், நாம தான் ஆட்சிக்கு அமைக்க போறோம். இது சும்மா விடாது இந்த திமுக. எங்களோட 10 நிமிஷம் சந்தோஷம்யா, இதெல்லாம் எங்களோட 10 நிமிஷம் 15 நிமிஷம் சந்தோஷம். எங்க வேணாலும் போய் வச்சுக்கா, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் இதாவது ஒருத்தர் 3 அவங்களுக்கு இவங்க பண்ற வேலையெல்லாம் அது அவரைதான், அந்த பெரியவரை தான் காயப்படுத்தும், அந்த தலைவரை தான் காயப்படுத்தும், ஒரு முன்னாள் முதலமைச்சரை காயப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணமே இவங்களுக்கு இருக்காது போல. அவ்வளவுதான், குளத்தூர்ல நம்ம தான் ஃபயர் விடு முடிஞ்சு போச்சு, இப்ப பாரு அடுத்து போங்க. ஏய், அவரு தோத்துட்டாரா? உங்களுக்கு அதை நான் ஏத்துக்கல. என் தலைவனை நான் இப்படியே ஜெயிக்க வச்சிருவேன்னு பாடப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான், தோத்துட்டாரு திரும்ப திரும்ப சொல்ல வச்சு, அவர் தோத்துட்டாருன்னு சொல்ல வச்சு. ஏற்கனவே இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தோமே, இந்த ஒரு மேடையில கால் மேல கால் போட்டு கெத்தா உட்கார்ந்துருந்தாரு. அன்று இன்றுன்னு போட்டு அந்த பிங்க் சட்டையும் லுங்கியும் கட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி வீட்டுல ஒர்க் ஆஃப்டர் ரிட்டையர்டுன்னு போட்டு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அந்த மனுஷனை. அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட இந்த பஞ்சாயத்து இருந்திருக்காது. ஒரு அளவுக்கு ஒரு கெத்தா கௌரவமா சுத்திட்டு ஒரு திமுக சட்டமன்ற தலைவரா ஆப்போசிட்லயாவது உட்கார்ந்து இருந்திருப்பாரு. அதையும் கெடுத்து விட்டுட்டு திரும்ப திரும்ப ஒரு நோக்கடிக்கிற வேலையை பார்க்காதீங்க. பாவம், எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்குது. எதுக்கு ஒருத்தரை போட்டு, ஒரு கட்சி என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு, ஏன் வர ஏமாத்துறீங்க? ஏமாத்தி அப்படி இன்னும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ உங்களை ஏமாத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியாத? முதல்ல எனக்கு தெரியுதுங்க. இந்த இவனுங்க சொல்றாங்க, மனப்பசங்களுக்கு புரிய மாட்டேங்க. எத்தனை தடவை தாங்க இவனுங்களுக்கு சொல்றது, டே விடுங்கடா, அது முடிஞ்சு போச்சுடா, பாத்துக்கலாம். இல்ல தலைவரே, எப்படியாவது நம்ம உடற்கூறாய்வாவது பண்ணி எதையாவது பண்ணி எடுத்துட்டு வந்தா அவர் முடிச்சு போயிட்டாரு. ஒண்ணு இல்லன்ட்டாங்க. அதுதான் சொல்றாரு, எங்க எல்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க, எல்லாம் கரெக்டா இருக்குதுங்க, இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்பனா ரீ எலெக்ஷன் வைன்றாங்க. ஏய், சரியா இருக்கிறதுக்கு எதுக்குற ரீ எலெக்ஷன்? நீ வச்சு பாரு, நீ முடிஞ்சா நீ ரீ எலெக்ஷன் வச்சுப்ப. அபத்தமா பேசாதீங்கடா. ரீ எலெக்ஷன்லாம் நடக்கணும்னா அந்த எம்எல்ஏ இதாகணும், அவர் ரிசைன் பண்ணாதான்டா பண்ண முடியும்னா எங்கால் தோத்தாருல, அதுக்காக நீ வையே ரீ எலெக்ஷன். புரியல எனக்கு, புரிஞ்சுக்கடா. திருப்பி வச்சாலும் நீங்க தோத்துருவீங்க.